தெனாலி ராமன் வாழ்ந்த காலத்தில் கிருஷ்ணதேவராய் அரசரின் அரண்மனையில் ஒரு பெரிய விவாதம் எழுந்தது. அரசர் கேட்டார், நமது நாட்டை வளமாக்க என்ன செய்ய வேண்டும்? புதிய அரண்மனை கட்டவா? பெரிய சிலைகள் அமைக்கவா? அரண்மனை அமைச்சர்கள் பலர் சொன்னார்கள், அரசே, பெரிய கோபுரங்கள் கட்டினால் உலகம் பாராட்டும். ஆனால் அரசர் மனதில் குழப்பம். அப்போது தெனாலி ராமன் சிரித்தபடி முன் வந்தார். அரசே, ஒரு சிறிய சோதனை செய்யலாமா? அரசர் ஆச்சரியப்பட்டார். சொல் தெனாலி. அடுத்த நாள் தெனாலி நகரின் 2 பகுதிகளுக்கு சென்றார். ஒரு பகுதியில் மக்கள் கல்வி கற்றிருந்தனர், தொழில் செய்தனர், ஒன்றிணைந்து உழைத்தனர். மற்றொரு பகுதியில் மக்கள் வேலை இல்லாமல் இருந்தனர், அரசு உதவியை மட்டுமே எதிர்பார்த்தனர். அரசரிடம் திரும்பி வந்து தெனாலி கூறினார், அரசே, உயரமான கோபுரம் கட்டினால் அது நிழல் தரும். ஆனால் அறிவு வளர்த்தால் மக்கள்தான் நாட்டுக்கு நிழல் தருவார்கள். அரசர் சிந்தித்தார். அரசே, தெனாலி தொடர்ந்தார், மக்கள் வளர்ச்சி என்றால் கல்வி, தொழில் வாய்ப்பு, விவசாயத்திற்கு ஆதரவு, நியாயமான வரி, பாதுகாப்பு. மக்கள் தங்கள் காலில் நிற்க கற்றுக்கொண்டால் நாடு தானாகவே உயர்ந்துவிடும். அரசரின் கண்கள் பிரகாசித்தது. அன்று அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். புதிய அரண்மனை திட்டத்தை நிறுத்தினார். அதற்குப் பதிலாக பள்ளிகள் கட்டினார். விவசாயத்திற்கு நீர் வழங்கும் கால்வாய்கள் அமைத்தார். சிறு தொழில்களுக்கு உதவி அளித்தார். சில ஆண்டுகளில் அந்த நாடு செழித்து வளர்ந்தது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அரசர் மகிழ்ச்சியுடன் கூறினார், நாட்டின் உண்மையான செல்வம் பொன் அல்ல, மக்கள்தான். தெனாலி சிரித்தார். கதையின் நெறி. ஒரு நல்ல தலைவரின் அறிவார்ந்த முடிவு மக்களின் வளர்ச்சியையே முதன்மை வைக்கும். மக்கள் உயர்ந்தால்தான் நாடு உயர்வடையும்.